ஹாய் நண்பர்களே, வணக்கம். கண்கள் போதும் காதல் செய்ய பாகம் 14. இந்த கதையோட 13 பாகங்க முன்னாடி இருக்குது, பிளேலிஸ்டில் இருக்குது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை தொடர முடியாமல் போனதுக்கு மன்னிச்சிடுங்க. சில காரணங்களால் இதை தொடர முடியலை. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதை சுருக்கமாக சிலவற்றை சொல்லிடுறேன். நாயகன் விஜய், நாயகி ரியா 2 பேரும் காதலிக்கிறாங்க. நாயகன் என்னவோ மணப்பெண்தான் ரியா என்று நிச்சயத்திற்கு முன்பிருந்தே அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். நிச்சயதார்த்ததன்றுதான் தெரிகிறது தான் பார்க்க வந்த பெண் ரியா இல்லை, அவளது அக்கா என்று. என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நிச்சயத்தை நிறுத்திவிட்டு வேலை விஷயமாக சிறிது நாட்களுக்கு வெளியூர் செல்கிறான். வெளியூர் சென்று வந்து பார்க்கும் பொழுது நாகி அவ்விடத்தில் இல்லை. சில வருடங்கள் கழித்து தனது தந்தையின் அலுவலகத்தில் வேலையாட்களில் ஒருவராக அவளை பார்க்கிறான் விஜய். அவளது கணவன் என்னானான், அவள் கையில் இருக்கும் குழந்தை யார் என்று அறிந்து கொள்ள அவளிடம் வினவுகிறான் விஜய். விடைதான் தர மறுக்கிறாள் ரியா. தவிர்ப்பதை பார்த்து அவனுக்கு ஆத்திரம். தன்னை மறந்து விட்டாலே, தன் காதலை மறந்து விட்டாலே என்ற கோபம். பார்க்கும் இடமெல்லாம் அவளை கடித்து குதறுகிறான். தன் கை சேராத பொருளாக போய்விட்டாலே ரியா என்று அவன் மனது அவனை போட்டு பாடாப்படுத்துகிறது. அந்த கோபத்தை அவளிடமே காட்டுகிறான். அதன் பிறகு என்ன ஆனது என்பதை கதைக்குள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் கதைக்கு போகலாம். ரியா அடித்த அடியில் சத்தத்தில் ரவி வெளியிருந்து உள்ளே வந்து எட்டி பார்த்தான். சார் என்று கேட்க கன்னத்தில் கை வைத்தவாறே ரியாவை முறைத்தவாறு இருந்தான் விஜய். ஹவ் டேர் யூ, என்ன அடிச்சிட்ட, உனக்கு என்ன தைரியம் என்று சீறினான் அவளை பார்த்து. உங்களுக்கு என்ன தைரியம் என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு என்று சொல்ல. எனக்கு என்ன தைரியமா, நீ கொடுத்த தைரியம்தான், உன் நடத்த கொடுத்த தைரியம்தான். புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தன் கூட வந்து பைக்கில் இறங்குறையே, அப்போ நீ யார் என்று கேட்க, நான் யாரா வேணா இருந்துட்டு போகிறேன், அதுக்காக நீ வந்து கட்டி பிடிப்பே என்று விஜயை உரிமையில் நினைக்க, அந்த மாதிரி பொண்ணுங்களை அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணுறது என்று சொல்ல, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, என்னை தொடுறதுக்கு என் பெர்மிஷன் வேணும் என்று அவள் கத்த, உன் பெர்மிஷனை வாங்குற நிலைமையில நீயும் இல்லை நானும் இல்லை, என் காசுக்கு பதில் சொல்லு என்று சொல்ல அவள் வாயை அடைத்து விட்டாள். உன் புருஷன் இருக்கும்போதே அவன் கூட வந்து இறங்குற, அப்போ நீ என்ன மாதிரி பொண்ணு, என்ன எப்போ பார்த்தாலும் புருஷன் புருஷன், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என்று அவள் கத்தி விட்டாள். அவனுக்குள் உள்ளுக்குள் பூ மாறி பொழிவது போல் இருந்தது. அப்போ கையில் குழந்தை இருந்தால் புருஷனால தான் வந்திருக்கணும் அர்த்தமா? ஏன் அது அனாத குழந்தையா கூட இருக்கலாமே என்று சொல்ல அவனுக்கு உள்ளுக்குள் சந்தோஷ பனிச்சாரல் வீசுவது போல் இருந்தது. ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ, இவ்வளோ வார்த்தையாலேயே குத்திட்டோமே. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா, அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை சார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு பணம் தானே வேணும், என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, நான் ஜெயிலில் போய் கம்மி என்ன கூட தயார். ஆனால் இந்த மாதிரி வேலை பார்த்து என்னை அதிலிருந்து காப்பாற்றிக்கணும்னு அவசியமில்லை என்று வீராப்பாக பேசிவிட்டு அவர்கள் பார்த்தவாறு இருந்த ரவியை பார்த்து, வாங்க ரவி போகலாம், இவங்க என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கட்டும், இதுக்கு மேலே இங்கே நின்றுருந்தா என் பெண்மைக்கு கூட இங்கே மதிப்பு இருக்காது, என் தாய்மைக்கும் மதிப்பு இருக்காது என்று அவள் கத்த, ரவி 1 மினிட் என்று சொல்ல அவர்களை திரும்பி பார்த்தான் ரவி. நம்ம பேசிகிட்டு இருக்கோமே, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று அவன் கூலாக சொல்ல விஜயை முறைத்தவாறே நின்றிருந்தார். ரவி, இங்கே நடந்த எல்லாத்துக்கும் நீங்களும் சாட்சி தான். நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, ஆனால் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். இவங்க மேலே 9 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லி கேஸ் போட்டாலும் எனக்கும் நட்டம், என் கம்பெனிக்கும் நட்டம். ஒரு நல்ல தொழிலதிபர் என்ன செய்வார்னா, நட்டத்தை ஈடுபடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய சொல்லுவாப்புல. இவங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும். என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறீங்களா ரவி என்று பேசாத ரவியை பார்த்து கேட்க அவனும் மலங்க மலங்க முழித்து கொண்டு ஆம் என்பது போல் தலையாட்டினான். அது ஒன்றும் இல்லை ரவி, உங்கள் ரியா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் என்று தன் கைவிரல் நகங்களை பார்த்தவாறு சொல்ல ரியாவிற்கு பத்தி கொண்டு வந்தது. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறணுமா, என்னென்ன பேச்சு பேசலாம், அவன் காதலை மறந்துட்டேன், நான் வேற ஒரு தொடனோ போயிட்டேன்ட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பாலுங்கணத்தில் விழுந்து செத்து போயிடலாம், இவன் கூட வாழவே கூடாது என்று முடிவு பண்ணிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் ஜெயிலுக்கு போக ரெடி
ஹலோ மேடம், என்ன நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், ஜெயிலுக்கு போக ரெடின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜெயில் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? நீங்கள் போய் உட்காந்தானே வாங்க மேடம் அப்படின்னு இலை பாயா இலையை போட்டு வடை பாயாசம் விரித்து சாப்பாடு போடுறதுக்கு. ஜெயிலுமா ஜெயிலு, நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்போ என் காசு யார் தருவா? எனக்கு அது 9 லட்ச ரூபா நட்டம் தானே. அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் 9 லட்ச ரூபா வந்துடுமா என்று விஜயை பார்த்து ரியா கோபமாக கேட்க, வராதுதான், ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திருப்திப்படுவாரே. உங்கள் அப்பாலாம் ஒன்றும் திருப்திப்பட மாட்டார். நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கே உங்கள் அப்பா என்னை என்ன முறைச்சார் தெரியுமா என்று அவள் அந்ததையும் சேர்த்து கூற அவள் மனம் பட்ட பாடை பார்த்து அவனுக்கு உள்ளுக்குள் வலித்தது. எனக்கும் புரிஞ்சுச்சிடி செல்லம், உன் மூஞ்சி போன போக்க பார்த்துட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உன்னை சமாதானப்படுத்தலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ இந்த ரவியோடு இறங்கி என் கோபத்தை இன்னும் எகிரி விட்டுட்ட. என்ன பண்ணுறது, மயில் வாகனத்துக்கு நீ தான் மருமகளாகணும்னு தலையில் எழுதியிருக்கும்போது அதை மாற்ற முடியாது. எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலை, அது வேற விஷயம். ஆனால் எனக்கு ரியாவை பிடிச்சிருக்கு. ஐ மீன் ரியாவால் ஏற்பட்ட நஷ்டத்தை பிடிச்சிருக்கு. என்ன வளர்றான் இவன் என்று மேலும் கீழும் பார்த்தார்கள் ரவியும் ரியாவும். ஐ மீன் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பாடி எப்படியோ சொதப்பாமல் பேசி முடிச்சிட்டோம். இவளை பார்த்தாலே என் ஹார்மோன்ஸ் எல்லாம் எகுறுது. இத்தனை நாள் வரைக்கும் இவன் மேலே கோவத்தில் எதுவுமே எகிரல, இப்போ எகுறுது என்று வாய் கர்ச்சிப்பால் மறைத்து கொண்டே சிரித்து கொண்டான். அவனுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்த அவன் பெரும் சிரமப்பட்டான். அவளுக்கு கணவன் இல்லை, கல்யாணம் ஆகவில்லை என்று தெரிந்ததிலிருந்து அவளை இறுக்கி அணைத்து முத்தம் தர வேண்டும் என்று அவன் கைகள் கால்கள் எல்லாம் துடித்தது. இதயம் ஓரிடத்தில் நில்லாமல் அவள் மேல் விழுந்து விடுவேன் என்பது போல் துடித்து எழுந்தது. மனதை சமநிலைப்படுத்தி ரியாவை பார்த்து மிஸ் ரியா என்று அழைத்தான். அந்த மிஸ்ஸில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அழைக்க அவனை ஏறிட்டு பார்த்தான். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ராத்திரி 9 மணிக்கு நான் கால் பண்ணுவேன். நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறீங்க. நாளைக்கு காலையில் நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே பாப்பா அவங்க அப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு வராதது உங்கள் விருப்பம். வந்தால் எனக்கு டபுள் ஓகே என்று என்னமோ கல்யாணத்திற்கு ஒரு வருடம் யோசிப்பதற்கு அவகாசம் கொடுத்தது போல் அவன் பேசுவதை பார்த்து அவளுக்கு கோபம்தான் வந்தது. ரவியோ தன் காதல் காற்றில் கலந்து போனதை எண்ணி கலங்கி கொண்டிருந்தான். அவனது கலக்கம் விஜயின் கண்களில் தப்பாமல் விழுந்தது. அட பாவி, ஃப்ரெண்டுன்னு உறுதலையா அவளை காதலிச்சிருக்க. நல்ல வேலைக்கு நான் முந்திக்கிட்டேன். யார் வீட்டு பொருளை யாரு கொண்டு போறது? காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் தட்டிட்டு போன கதையால ஆயிருக்கும் இனியாரம். அப்பாடி, இந்த பிரச்சனை வந்தது கூட ஒரு வழிய நல்லதுதான். இல்லாட்டினா இவளை வளைச்சு பிடிக்க ஒரு வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். இந்த மூதேவி வேற எப்ப என்ன செஞ்சு வைக்கும்னு தெரியாது. இல்லைன்னா கல்யாணத்தை தடபுடலாம் நடத்திடலாம். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். பழையபடி எங்கேயாவது பொட்டியை கட்டிட்டு ஓடிடுச்சுன்னா நான் என்ன பண்றது என்பது போல் மனதை தைரியப்படுத்தி கொண்டு எதுவுமே நடவாதது போல் விஜய் ரியாவின் மீதே பார்வையை வைத்திருந்தான். ரியாவோ ஒரே குழப்பமான மனநிலையிலே நின்றிருந்தார். மிஸ் ரியா என்று அழைக்க அவளுக்கோ அவன் மிஸ்ரியா என்று அழைப்பது என்னவோ போல் இருக்க, சார் நீங்க வெறி ரியானே கூப்பிடுங்க என்று சொல்ல, எனக்கும் தான் ஆசை ரியா செல்லம், ரியா பொண்டாட்டி, ரியா மான்குட்டின்னு அழைக்கணும்னு. பக்கத்துல வேற நந்தி மாதிரி அவனை நிற்க வச்சுக்கிட்டு என்னத்த பேச. என் கை ரெண்டும் கட்டி போடுறதே எனக்கு கஷ்டமான வேலையா இருக்கே. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ, நாளைக்கு பாரு உன்னை முத்தத்திலே குளிப்பாட்டி உன் மொத்தத்தை எடுக்கலை, என் பேர் விஜய் இல்லடி என்று மனதுக்குள் அவளிடம் சீராடி கொண்டு வெளியே கஞ்சி போட்ட சட்டை போல் விறப்பாக நின்றிருந்தான். ரவியின் மூளை வேகமாக யோசித்து, சார் இந்த 9 லட்சத்தை கொடுத்துட்டா ரியாவை கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டேங்களே என்று கேட்க இவனுக்கோ தூக்கி வாரி போட்டது. எங்க இருந்துடா எனக்குன்னு வாரீங்க? உன்னெல்லாம் நான் வின்னர் லிஸ்ட்லேயே வைக்கல. ஏண்டா மூதேவி, வாயை மூடிட்டு இருக்க மாட்டாம 9 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்றையே, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரா? ஒன்றும் 9 லட்ச ரூபாய் இருக்குமா என்பது போல் அவனை பார்க்க, சொல்லுங்க சார், ரியா 9 லட்ச ரூபா கொடுத்துட்டா உங்களை கல்யாணம் பண்ண சொல்ல மாட்டேங்களே என்று அவன் அழுத்தமாக கேட்க விஜய்க்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை.
ஒரு நிமிடம் யோசித்தவன் பின்பு ரியாவின் பின்புறமாக இருந்த அம்பாள் சிலையை பார்த்தான். மயில் வாகனம் எப்பொழுதும் அம்பாள் சிலையை வணங்கிவிட்டுதான் ஃபேக்டரியில் அடுத்த வேலையை பார்ப்பார். அம்பாள் சிலைக்கு எப்பொழுதும் பூ பழங்கள் வைத்து மாங்கல்யம் அணிவித்து விட்டுதான் வைத்திருப்பார். மாங்கல்யத்திற்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாம் அணிவித்திருப்பார். அம்பாள் படத்தையும் முருகன் படத்தையும் வணங்காமல் அவர் பொழுது விடிந்ததே கிடையாது. எல்லா இடங்களிலும் அம்பாள் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்திருப்பார். அவன் கண்களில் பட்டது என்னமோ அம்பாள் கழுத்தில் இருந்த தாலிதான். தாலியை பார்த்தவன் சற்றும் யோசிக்காமல் ரியாவை கடந்து சென்று தாலியை எடுத்து வந்து ரியாவின் கழுத்தில் கட்டிவிட்டான். எல்லாம் நடந்து முடிந்தது 2 வினாடிகளில்தான். ரவி அதிர்ச்சியுடன் பார்த்திருந்தார். ரியா என்ன ஏது என்பது உணரும் முன்பே ரவி கழுத்தில் தாலியை கட்டியதை பார்த்து அவளுக்கு கோபம் வந்து கையை நீட்ட கையை பிடித்தவன், புருஷன் கொஞ்சமாவது மரியாதை கூடி, இப்பெல்லாம் அடிக்கக்கூடாது, இன்னும் 4 இருக்கு, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே அடிக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பிடிக்கலைனாலும் பிடிச்சாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அப்புறம் ரவி என்னமோ கேட்டீங்களே, இனிமேல் 9 லட்சம் கொடுக்க அவசியம் இருக்காது. ஃபார் தேங்க்ஸ் எதுக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு இந்த ஐடியா நீங்கள் கேட்ட கேள்வியினால தான் வந்தது. இவளை என்னால் விட்டே தர முடியாது. உங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன். நானும் அவளும் முன்னாடியே காதலிச்சோம். இத்தனை நாள் வரைக்கும் இவ வேற கல்யாணம் பண்ணிட்டான்ற கோவத்தில் தான் இவளை தள்ளி வச்சுருந்தேன். இப்பயுமே இவளை வளைச்சு பிடிக்க இந்த 9 லட்ச ரூபாவை ஒரு மைய புள்ளியாக தான் வச்சுருந்தேன். நாதன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன்கிட்ட நாளைக்கே பணத்தை வசூல் பண்ணிடுவேன். ஆனால் இவளை என்னால் இனிமேல் விட முடியாது. மேடம், இனி விட்டால் எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு வரதில் மேடம் பிஹெச்டி முடித்தவங்க. அதனால தான் டக்குன்னு தாலியை கட்டிட்டேன். ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாலும் உலகத்தையே திருப்பி மாற்றிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ரவி. ஒருவேளை மேடம் 9 லட்சத்தோட வந்துட்டாங்கன்னா திரும்ப இவங்களை பிடிச்சி வைக்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. அதனால தான் இந்த அவசர கல்யாணம். சலோ டார்லிங், ரவிக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கும் என்று அவன் தோள்பட்டையை உலுக்கி கொண்டு பேசுவதை பார்த்து ரியாவிற்கு கோவம் வந்தது. நீ என்னை ஏமாத்திட்ட என்று சொல்ல, சத்தியமா இல்லடி, நீ தாண்டி என்னை ஏமாத்திட்ட. உன்னை தேடி நான் எங்கெங்க அலைஞ்சேன்னு தெரியுமா? என் கண்ணில் சிக்காம தண்ணி காட்டிட்டு எங்க அப்பா கிட்டேயே வந்து வேலை பார்த்துருக்க பார்த்தியா? அதுதான் ஹைலைட்டு என்று அவளை பார்த்து கொண்டே கூற, நான் உன் கூட வாழ மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நீ என் கூட வாழ வேணாம், நான் உன் கூட வாழ்கிறேன். எப்படினாலும் சரிதான், யார் யார் கூட வாழ்ந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே முக்கியம் என்ன ரவி என்று அவனை அங்கே ஒரு காமெடி பீஸாக ஆக்க ரவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. சார் சார் என்றான். ரவி, நாங்கள் தான் அதிர்ச்சியாகணும், நீங்கள் ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க? நல்லா ஃப்ளோவாக பேசுங்க பார்க்கலாம். நான் விஜய், இது ரியா, இது என் ஆஃபீஸ் ரூம். இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, கொஞ்சம் பர்சனலாக பேசணும். அதனால் வெளியே போகிறீங்களா? வெளியே கூட போக வேணாம், ஆஃபீஸை விட்டே போயிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டே இந்த ரூமை விட்டு வெளியே வரேன் என்று சொன்னவனே ஆத்திரத்துடன் பார்த்த ரியா, வாங்க ரவி போகலாம். ஹலோ மிஸ்ஸஸ் ரியா விஜய், இனிமே நீங்கள் ரவி கூட போகக்கூடாது. இனிமே நீங்கள் என் கூட தான் வரணும், வந்தாகணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், புருஷனை இனிமே முறைக்கக்கூடாது, பாசமாக பார்க்கணும். அது எப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ரவி, நீங்கள் கிளம்பலாம் என்று சொல்ல ரவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இதன் பிறகு அங்கு இருப்பது உத்தமம் அல்ல என்று நினைத்த ரவி, ரியா நான் கிளம்புறேன் என்று சத்தமே இல்லாமல் சொல்ல, அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்கள் போதும் காதல் செய்ய 13 பாகமும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பாரு.